ஜோதிட ரீதியா எந்த ராசிக்கு எந்த ராசி ரொம்ப சூப்பரா பொருந்தும் அப்படிங்கறத பத்தின ஒரு விரைவான சுருக்கம் இதோ. இந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா ராசிகளை நெருப்பு, பூமி, காற்று, நீர் அப்படின்னு 4 அடிப்படை தத்துவங்களா பிரிச்சு ஒரு சந்தோஷமான உறவுக்கு யாரெல்லாம் ஒருத்தருக்கொருத்தர் பெர்ஃபெக்ட்டா செட் ஆவாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. முதலில் இந்த 12 ராசிகளோட அடிப்படை வகைகளை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது மேஷம், சிம்மம், தனுசு இதெல்லாம் நெருப்பு ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம் பூமி ராசிகள். மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசிகள். அதே மாதிரி கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசிகள். பொதுவாவே ஒரே தத்துவத்தை சேர்ந்த ராசிக்காரங்களுக்குள்ள அந்த புரிதல் இயல்பாவே ரொம்ப நல்லா இருக்கும். இரண்டாவதாக நெருப்பு மற்றும் காற்று ராசிகளோட இணக்கத்தை பத்தி பார்க்கலாம். பொதுவா கொஞ்சம் கோபமும் வேகமும் அதிகமா உள்ள நெருப்பு ராசிக்காரங்கள ஒரு பூமி ராசிக்காரரால தான் ரொம்ப பொறுமையா சமாளிக்க முடியும். ஆனா ஒரு நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரிய காற்று எப்படி முக்கியமோ அதே மாதிரி இவங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு காற்று ராசி தாங்க பெரிய அளவுல கை கொடுக்கும். அதே போல எப்பவுமே கொஞ்சம் அலைபாயும் மனசு கொண்ட காற்று ராசிக்காரங்களுக்கு அவங்களோட அலைவரிசைய பக்காவா புரிஞ்சுக்கிற இன்னொரு காற்று ராசியே அட்டகாசமான வாழ்க்கை துணையா அமைவாங்க. இறுதியாக நீர் மற்றும் பூமி ராசிங்களுக்கு இடையில இருக்கிற பிணைப்பு. நீர் ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப எமோஷனலான ஆட்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு நிலமோ பாறையோ எப்படி தண்ணீரை பத்திரமா தேக்கி வைக்குதோ அதே மாதிரி இவங்கள முழுமையா புரிஞ்சுக்கிட்டு தாங்கி பிடிச்சு ஆழமான அன்பை கொடுக்கறங்கள நம்ம பூமி ராசிக்காரங்க நிஜமாவே கில்லாடிகள் தாங்க. ராசிகளோட இந்த அடிப்படை தத்துவங்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கான சரியான மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கும்.